வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு வந்து அ வெயிட்ட குறைக்கும்போது அனீமியா வருமா? அதாவது வெயிட் லாஸும் அனீமியா அப்படிங்கிற மாரி பார்க்க போறோம். பொதுவாவே எல்லாருக்கும் ஒரு 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 தவறான ஒரு புரிதல் என்னன்னா, வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு அனீமியா இருக்காது. அதாவது நல்லா உடல் பருமன் நெறைய இருக்காங்க. குண்டா இருந்தா நல்லா எல்லா சத்தும் இருக்கும். உடல் பருமன் அதாவது வெயிட்டுங்கிறது வேற, நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறது வேற. கம்ப்ளீட்டா அத நம்ம 2ஆ பிரிச்சுக்கணும். சரி, ஓகே. இப்ப வெயிட்ட குறைக்கிறவங்களுக்கு அது டயட்டு, இல்ல எக்ஸர்சைஸு, இல்ல மாத்திரை மருந்துகள், இல்ல பேரியாட்ரிக் சர்ஜரி எது பண்ணி வெயிட்ட குறைச்சாலும், அவங்களுக்கு அனீமியா வரும்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அனீமியா வர்றதுக்கு வாய்ப்புகள் பல மடங்கு. ஏன் அப்படிங்கிறத இப்ப எப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 இப்ப பார்த்தீங்கன்னா, அ டயட்ல இருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாஸ்ட்டா வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் இருக்கும் பொழுது, சாப்பாட்டோட அளவு குறையுது. அப்போ நியூட்ரிஷன் உள்ள போகிற சத்துக்கள், நியூட்ரிஷன் அளவும் குறையும். இது ஒரு மெயின் பார்ட். அடுத்தது சரியான நியூட்ரிஷனா அவங்க சாப்பிடுறாங்களா? இல்ல வெறும் ஒரு பர்ட்டிகுலர் ஃபுட் இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ரிச் டயட்டு, இல்ல நோ கார்ப்ஸ் டயட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டே சாப்பிடும் பொழுது, அந்த நியூட்ரிஷன் கலந்த நியூட்ரிஷன்னா மெயினா நமக்கு வந்து ரெட் செல் புரொடக்ஷனுக்கு வந்து அயர்ன், பி12, ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிராஷ் டயட் இருக்கிறது. அடுத்தது ஒபீஸா இருக்கிறவங்க, அதாவது வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெப்சிடின் அப்படிங்கிற ஹார்மோன். அது வந்து இந்த அயர்ன் அ அ ஒரு தேவையான ஒரு ஹார்மோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நெறைய இருக்கிறனாலயும் அவங்களுக்கு வந்து குறையும் பொழுது, அயர்ன் குறைஞ்சு அனீமியா வரலாம். அதே மாரி ஒரு ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாடி வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி அதாவது ஒரு இன்ஃப்ளேம்டு ஸ்டேட்ல இருக்கும் அப்படிம்பாங்க. எல்லாம் நொந்து போய் இருக்கும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஸோ அயர்ன் அப்சார்ப்ஷன் அது வெயிட்ட குறைக்கும்போது ஃபாஸ்ட்டா டயட்டு இல்ல டேப்லெட்டு இல்ல தான் போடும்பொழுது, அவங்களுக்கு அது ரொம்ப குறையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது தவிர அ பேரியாட்ரிக் சர்ஜரி. பேரியாட்ரிக் சர்ஜரில பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பைபாஸ் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணி வெயிட்ட குறைக்கும் பொழுது, அவங்க வந்து ஸ்டமக்கோட அளவ குறைக்கிறோம். ஸோ சாப்பாடு அளவு குறையுது, நியூட்ரிஷன் அளவு குறையுது. இது ஒரு முக்கிய காரணமா அனீமியா வரலாம். அதே மாரி இந்த பைபாஸ் பண்ணும் பொழுது, அதில வந்து அ முக்கியமான அயர்ன், பி12, கால்சியம், விட்டமின் டி இது எல்லாமே எங்க அப்சார்ப் ஆகும் அப்டின்னா, உடம்புல உறிஞ்சப்படும் அப்டின்னா, வயிற்றோட கீழ் பகுதி. அதாவது ஸ்டமக்கோட கீழ் பகுதிம்பாங்க. அங்க நம்ம அத பைபாஸ் பண்ணும்போது, அந்த இடத்த பைபாஸ் பண்றனால, அங்க இந்த சாப்பாடு போகாதனால அது அப்சார்பே ஆகாது. ஸோ, அதனாலயும் பைபாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா மால் அப்சார்ப்ஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த 2 காரணங்களாலயும் அனீமியா வரலாம். எஸ்பெஷலி அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, பி12 டெஃபிஷியன்சி இதெல்லாமே வரலாம். ஆ இது யாருக்கு பொதுவா வரும்? யார் ஹை ரிஸ்க் அப்டின்னா, யங் கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறவங்க, ஃபீமேல்ஸ், மென்ஸ்ட்ரேட்டிங் ஃபீமேல்ஸ் நெறைய பீரியட்ஸ் ஆறவங்க, இல்ல கிளாட் ஆஃப் பீரியட்ஸ் ஆறவங்க, அவங்கலாம் வெயிட்ட குறைக்கும்போது வேகமா இது குறையும். அதேமாரி எஸ்பெஷலி ஃபீமேல்ல தான் பார்த்தீங்கன்னா, நான் வெயிட்டா இருக்கேன். அதனால எனக்கு வந்து எல்லா சத்தும் இருக்கு அப்படின்னு நெனச்சு கண்டிப்பா கிடையவே கிடையாது. வெயிட்டா இருக்கிறது தனி பகுதி. நியூட்ரிஷன் அதாவது சத்து உடம்புல இல்லாம குறைபாடு இருக்கிறது தனி 2மே என்டையர்லி டிஃபரெண்ட். ஒல்லியா இருக்கவங்களுக்கும் இருக்கலாம், குண்டா இருக்கவங்களுக்கும் சத்து குறைபாடு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யங் ஃபீமேல், மென்ஸ்ட்ரேட்டிங் ஃபீமேல் அவங்களுக்கு இதுமாரி வரலாம். இல்ல இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி இந்த பைபாஸ் பண்ணவங்களுக்கு இருக்கலாம். இல்ல வெஜிடேரியனா இருப்பாங்க. பியூர் வெஜிடேரியன், வீகன் அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இப்போ ப்ரொலாங்டா இப்போ அல்சருக்காக மாத்திரைங்க, பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல், பிபிஐ அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாரி மாத்திரைங்க ஆசிட் அளவ குறைக்கும் பொழுது ஆசிட்ங்கிறது அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. பி12 அப்சார்ப்ஷனுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் குறையும் பொழுது அதனால வரக்கூடிய அனீமியாவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ அதனால உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு அனீமியா இருக்காதுன்னு கிடையாது. அவங்களுக்கும் இருக்கலாம். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் அனீமியா இருக்கலாம். வெயிட்ட குறைக்கும் பொழுது பல மடங்கு அனீமியா வர்றதுக்கு வாய்ப்புகள் எஸ்பெஷலி அயர்ன், பி12, ஃபோலிக் ஆசிட் இதனால வரக்கூடிய நியூட்ரிஷனல் அனீமியா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.